பாமகவின் நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானோரின் ஆதரவு அன்புமணிக்கே உள்ளதாக தெரிவித்துள்ள வழக்கறிஞர் கே பாலு, பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சிகளின் விதிகள் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு சாதகமாகவே உள்ளதாகவும், கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது பொதுக்குழு மூலம் அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோபு கூறியுள்ளார். கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய நம்பர் 10 திலக் தெரு அலுவலகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரில் 3 பேர் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் 108 பேரில் 102 பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் 3800 பேரில் 3640 பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. அந்த பொதுக்குழுவிற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உரிய விதத்தில் நாங்கள் தகவல் அனுப்பினோம். ஐயா அவர்கள் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருக்காகவே ஒரு நிறுவனர் இருக்கையையும் அவருக்காக நாங்கள் இடமொதுக்கி கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலும் அவருக்கு இடம் இருக்கிறது, பொதுக்குழுவிலும் அவருக்கு இடம் இருக்கிறது. நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம், ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானது. அதற்குத்தான் தேர்தல் ஆணையமும் உரிய அங்கீகாரத்தை வழங்கும். நீங்கள் நீதிமன்றம் சென்று ஏதோ தடை வாங்கி விட்டதாக சொல்கிறீர்கள். நீதிமன்றம் உங்கள் பெட்டிஷனில் எதுவும் உத்தரவு போடலை, நாங்கள் போட்ட பெட்டிஷனை அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது பற்றியது இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பொதுக்குழு நடத்தினால், அதனால் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி டிஜிபியை பார்ட்டியாக சேர்த்து நாங்கள் போட்ட மனுவில் தான் அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்களே தவிர இவங்க போட்ட பெட்டிஷனில் எதுவும் உத்தரவு கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.